ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகு அழகு சீரியல் அப்கமிங் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்ப்போம்மா. மதியோட வேலை தங்கராஜால தான் போயிட்டு என்ப ஒன்று வந்துட்டு நம்ம ராஜலட்சுமி, ராகவன், சுரேஷ், பாக்யராஜ் எல்லாருக்குமே தெரிய வருது. தெரிஞ்சுக்கிட்டு மதி வந்துக்கிட்டு ராஜலட்சுமி கிட்ட உங்கள் மாப்பிள்ளை என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நான் டீச்சர் வேலை எந்த அளவுக்கு மதிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் சின்ன வயசுல இருந்து இது என்னோட கனவு, ட்ரீமு. இந்த வேலைக்காக நான் எவ்வளவு பாடுபட்டிருக்கேன், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆ இது எங்கள் அப்பாவோட ஆசை. சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா என்னை டீச்சராக்கி பார்க்கணுன்னு அந்த அளவுக்கு ஆசைப்பட்டாரு. அந்த வேலையை நான் வாங்குறதுக்கு, அதை பார்க்குறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? ஆ கொஞ்சம் கூட யோசிக்காமல், மனசாட்சியே இல்லாமல் இந்த வீட்டு மாப்பிள்ளை என் வேலையை பறிச்சிருக்காரு. எத்தனை இடத்துல கொஞ்சம் கூட சப்போர்ட்டிவாகவே இல்லாமல் எந்த அளவுக்கு நீங்கள் பேசுவீங்க, மருமகளை எந்த அளவுக்கு நீங்கள் அசிங்கப்படுத்துவீங்க. இப்போ இந்த வீட்டு மாப்பிள்ளை என் வேலையே பறிச்சிருக்காரு. இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அன்னைக்கு எந்த தப்புமே பண்ணாத என்ன உங்கள் பையன் என்னை அடித்ததுக்கு அப்புறம் தான் நான் திருப்பி அடித்தேன். உங்கள் உங்கள் வீட்டுக்காரோட துணியை என்னை துவைக்க சொன்னீங்க. இப்படியெல்லாம் என்னை எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்படுத்துனீங்க. இன்னைக்கு இந்த வீட்டு மாப்பிள்ளை என் வேலையே பறிச்சிருக்காரு. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் என்னோட நான் கனவான்னு நினச்ச வேலையவே இன்னைக்கு நான் இழந்துட்டு நிற்கேன். இப்போ நீங்கள் எனக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம மாதிரி வந்துட்டு ராஜலட்சுமி கிட்ட கேட்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ராஜலட்சுமி வந்துட்டு உன் வேலை தானே போச்சு, பெருசாக ஏதோ சொத்தே போன மாதிரி கத்துற. பொண்ணுங்க ஒன்றும் வேலைக்கு போகணுன்னு எந்த அவசியமும் இல்லை. வீட்டு ஆம்பளைங்க வேலைக்கு போனால் போதும். நீ வேலைக்கு போய் யாருக்கு சம்பாதிச்சு கொடுக்க போற? புருஷனுக்கும் அடங்க மாட்டேங்கிற, புருஷனையே கை நீட்டி அடிக்கிற. ஆ நீ யாருக்கு என்னது சம்பாதிச்சு கொடுக்க போற? இல்லை இந்த வீட்டுக்கு நீ சொத்து சேர்த்து கொடுக்க போறியா? பொண்ணுங்கிற திமிரை காமிச்சிட்டு நீ வேலைக்கு போவ. அதை இந்த வீட்டு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருப்பாங்களா? இந்த வீட்டு மாப்பிள்ளை பண்ணது சரிதானே? நீ ஒன்றும் வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். ஒழுங்கா மலர் கூட சமையல் கட்டில் சமையல் பண்ணு. அப்படி சொல்ல நம்ம மதிக்கு வந்துக்கிட்டு ரொம்ப கோவம் வருது. நான் சமையல் கட்டில் சமையல் பண்ணணுமா? உங்கள் கடைசி பொண்ணு படித்து வேலைக்கு போகணுன்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க. உங்கள் பொண்ணுக்கு மட்டும் ஒரு நியாயம், மருமகளுக்கு ஒரு நியாயமா? அதுக்கு ராஜலட்சுமி, ஆமாம், என் பொண்ணு வேற நீ வேற தான் எனக்கு. நீ இந்த வீட்டு மருமக. நாளைக்கே என் பொண்ணும் ஒரு இடத்துக்கு நான் கட்டி கொடுத்தேன்னா அவளும் ஒன்றை மாதிரி வந்து நடந்துக்க நான் சொல்ல மாட்டேன். புகுந்த வீட்டு பெருமையை காப்பாத்துறவ தான் மருமக, சரியா? நீ வந்த நாள்ல இருந்து என்ன மரியாதையை காப்பாத்துற? எல்லாரையும் எதிர்த்து எதிர்த்து பேசுற, பதிலுக்கு பதில் பேசுற, புருஷனையே கை நீட்டி அடிக்கிற. ஒரு நாளாவது என் பேச்சுக்கு நீ மரியாதை கொடுத்துருப்பியா? அத்தை சொல்றாங்கன்னு நீ ஏதாவது கேட்டிருப்பியா? எந்த அளவுக்கு நீ எதிர்த்து பேசுற. உன் வேலை போனது ஒன்றும் எந்த அளவுக்கு பெரிய கஷ்டம் இல்லை. உனக்கு வேணா அது கஷ்டமா தெரியலாம், எங்க எல்லாருக்கும் நல்லதுதான். பேசாம வீட்டோட இரு. அப்படி சொல்ல மதி வந்துட்டு, அது மட்டும் கனவுல கூட காணாதீங்க. நான் படிச்சு இந்த அளவுக்கு மார்க் எடுத்து இந்த வேலைக்காக நான் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். நீங்க சொன்னதுக்காகலாம் நான் வந்து கிச்சனுக்குள்ள முடங்கி கிடப்பேன்னு நினைக்காதீங்க. எந்த எந்த மாப்பிள்ளை என் வேலையை பறிச்சாரோ அந்த மாப்பிள்ளை முன்னாடி நான் உயர்ந்து வருவேன். அது வந்துட்டு கண்டிப்பா நடக்கும், நீங்க பாருங்க சொல்லிட்டு நம்ம மதி சொல்ல, அதுக்கு ராஜலட்சுமி வந்துட்டு, நீ இந்த அளவுக்கு திமிரா இருந்தா உன் திமிரு அடக்க இந்த வீட்டு மாப்பிள்ளை தான் சரி, சரியா? நீ உன் திமிர போற. இந்த அளவுக்கு ஒரு பொண்ணுக்கு இந்த ஆணவம் இருக்கக்கூடாது. ஆம்பளைங்க எதிர்த்து பேசுறது இப்படிதான் உன் அப்பா வளர்த்தானா அப்படின்ட்டு ராஜலட்சுமி கேட்க, அதுக்கு மாதிரி வந்துட்டு என் அப்பா என்ன ஒழுங்கா தான் வளர்த்துருக்காரு. நீங்க முதல்ல உங்க வீட்டு பிள்ளைய ஒழுங்கா வளர்த்துருக்கீங்களான்னு பாருங்கன்னு மாதிரி சொல்ல, 2 பேரும் வாக்குவாதமாகி ராகவன் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி வரும்னு சொல்றாரு. உடனே இதை கேட்ட ராஜலட்சுமி வந்துக்கிட்டு, எல்லாமே ஒன்னாலதான். நீ எப்போ இந்த வீட்டுக்குள்ள வந்தியோ அதுல இருந்தே இந்த வீட்டுல ஒரே பிரச்சனை தான். ஒரு நிம்மதி கிடையாது. இந்த மனுஷன் இத்தனை வருஷமா நல்லா தான் இருந்தாரு. ஒரு நாள் கூட பிபி, சுகரு, ப்ரெஷர்னு வந்தது கிடையாது. நீ எப்போ இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சியோ உன்னால இந்த மனுஷனுக்கு பிபி, ப்ரெஷரு, சுகரு, கொலஸ்ட்ரால்னு எல்லாம் வந்துச்சு. எல்லாத்துக்குமே காரணம் நீதான் அப்படின்னு ராஜலட்சுமி சொல்ல,
அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு மதி வந்துட்டு, "என்னால தான் எல்லாருக்குமே எல்லாம் வந்துச்சா? நீங்க ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்றீங்களா? அத சாப்பிடுங்க, இத சாப்பிடுங்கன்னு சொல்லி, அ அள்ளி அள்ளி எல்லாத்தையும் சாப்பிட்டா அப்படிதான் வரும். கொஞ்சமா சாப்பிட்டாலும் ஹெல்த்தியா, ஆரோக்கியமா சாப்பிடணும். நெறைய சைடிஷ் சாப்பிடணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீங்க எல்லாம் தப்பு பண்ணிட்டு என்கிட்ட சொல்றீங்களா?" அப்படின்னு மதி சொல்ல, வாக்குவாதம் பெருசாகி சண்டை வர, இத நம்ம சுரேஷ் பார்த்துட்டு, ஏம்மா இப்படி பண்றீங்க? இருந்தாலும் மாமா பண்ண தப்பு தானே! மதி அவளுக்கு என்ன பாவம் பண்ணா? மதியோட வேலைய பறிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? அவ அவ பாட்டு வேலைக்கு போய்க்கிட்டு போறா. இதுல என்ன இருக்கு? பொண்ணுன்னா வேலைக்கு போக்கூடாதா? என்ன அவ மதிக்காம இருக்க தான் செய்றா, எனக்கு தெரியுது. என்னோட பேச்ச அவ கேட்காம இருக்க தான் செய்றா, எனக்கு அதுவும் தெரியுது. அதுக்காக அவ வேலைக்கு போகாம வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடக்கணும்னு ஒரு புருஷனா நான் என்னைக்குமே நினைச்சது இல்லம்மா. நீங்களும் எதுக்கு இப்படி பண்றீங்கன்னு கேட்குற சுரேஷ் கேட்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பாக்கியராஜ் வந்துட்டு, "மதி பிரச்சனைலாம் வேண்டாம். அவர் குணம் தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டுல, நீ இதோட விட்டுரு. அ உனக்கு வேலைக்கு போறது தானே ஆசை. நீ வேலைக்கு போ. இந்த வீட்ல இருந்து உன்னை யாருமே எதுவுமே சொல்ல மாட்டோம். அ நாங்க ஒண்ணும் பொண்ணுங்க வேலைக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிற குடும்பம் நாங்கலாம் இல்ல. அம்மா அப்படி இருக்காங்கன்னா, அது அந்த காலத்துல உள்ளவங்க அப்படி இருக்காங்க. மத்தபடி நானும் சரி, சுரேஷும் சரி, உன்னை எப்பவுமே நீ வேலைக்கு போகாதன்னு சொல்ல மாட்டோம். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அத நீ பண்ணுன்னு" பாக்கியராஜ் சொல்ல, அதுக்கு மலரும் வந்துகிட்டு, "ஆமா மதி, நீ யார சொல்றதையும் பெருசா எடுத்துக்காத. தங்கராஜ் மாமா அப்படிதான், நீ கண்டுக்காத. உனக்கு பிடிச்ச நீ வேலைக்கு போ. உனக்கு பிடிச்சத நீ பண்ணு" அப்படின்னு மலர் சொல்ல, இத கேட்ட ராஜலட்சுமிக்கு ரொம்பவே கோவம் வருது. என்ன ஆளுக்கு இஷ்டப்படி அவள ஏத்தி விடுறீங்களா? இந்த வீட்டுக்கு வந்துருக்க மருமக வேலைக்கு போக்கூடாது. இந்த வீட்டு உள்ள பெருமைய தான் அவ காப்பாத்தணும். கிச்சன்ல என்ன வேலை இருக்கு? வீட்டுக்குள்ள என்ன வேலை இருக்குன்னு பார்த்து, துணி துவைக்கிற வேலைய பார்த்துக்கிட்டு அவள இருக்க சொல்லு. வேலைக்கு போக்கூடாதுன்னு தான் இந்த வீட்டு மாப்பிள்ளை அப்படி பண்ணியிருக்காரு. சும்மா தேவையில்லாம அவள ஏத்தி விடாதீங்கன்னு ராஜலட்சுமி சொல்ல, அதுக்கு நம்ம சுரேஷ் வந்துட்டு மதிக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. மதி வேலைக்கு போக தான் செய்வா. அவ ஆசைப்பட்ட வேலை எதுவோ அதை பார்க்கத்தான் செய்வா. அவளோட ப்ரொஃபஸர் வேலையை அவ திருப்பி அவளுக்கு நானே மீட்டு கொடுப்பேன். இது கண்டிப்பா நடக்கும். யாரும் இதை பத்தி பேசக்கூடாது. யாரும் அவ வேலைக்கு போறத தடுக்கவும் கூடாது அப்படின்னு சுரேஷ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றாரு. இதை கேட்ட ராஜலட்சுமிக்கு, என்ன உன்னை அவளும் மயக்கிட்டாளா? இல்ல உன்னை மாத்திட்டாளா? அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட மதிக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன பேசுறீங்க? வார்த்தைய பார்த்து பேசுங்க சரியா? உங்க பையன் மாறிட்டாருன்னா, அது உங்களோட குணம் தெரிஞ்சு மாறுறாரு. சும்மா என்னெல்லாம் போட்டு இழுத்தடிச்சிட்டு இருக்காதீங்க அப்படின்னு மதி சொல்ல, அதுக்கு ராஜலட்சுமி, எங்க வீட்டு மாப்பிள்ளை வரட்டும். அவர் வந்தாதான் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போக, அஹ் நம்ம சுரேஷ் மதிக்கிட்ட, உனக்கு பிடிச்சது எதுவோ, உனக்கு வேலைக்கு போறது தானே பிடிச்சிருக்கு. அதையே நீ பண்ணு. யாருமே தடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க.